மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மோட்டார் வாகன சட்ட பிரகாரம் அதை இயக்கத்துக்கு அனுமதிக்கிறதுக்கு முறைப்படுத்தலாமே. அரசு வந்து அதுக்கு ஒரு இன்சூரன்ஸை கட்டுன்னு சொல்லலாம், எல்லோ போர்டு கொடுக்கலாம், ஒரு வேலை சுய வேலை வாய்ப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுக்கலாம், அரசே ஆப்பை தொடங்கி அதை வந்து நடத்தலாம். இப்போ உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் போய் வழக்கு தொடுத்ததுக்கு அந்த ஆப்பை தடை செய்ய முடியாது, ஆனால் 2 வீலர் பைக் டாக்ஸியை பிடிங்க, அது ஓட்டுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டிஜிபி அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு அனுமதி இல்லை, தடை செஞ்சிட்டோன்னு சொல்கிறாரு. ஆர்டிஓ கமிஷனர் போக்குவரத்து ஆணையர் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு தடை செஞ்சுருக்காரு. எல்லா தடையும் மீறி தான் பொதுமக்களினுடைய தேவை இருக்கிறதுனால அந்த ஆப்பை தடை செய்ய முடியாததுனால அந்த 2 வீலர் செயல்படுது. ஆனால் இன்றைக்கி வரையும் ஒரு 259 பேர் அதில் இறந்துருக்காங்க. இறந்தவங்களுக்கு நீதி கிடைக்கல, அவங்களுக்கு இழப்பீட்டு தொகை கிடைக்கல, ஒரு முறைப்படுத்த முடியல. ஆட்டோ டிரைவர் தன்னுடைய வருமானம் பாதிக்கப்படுது, நான் தடை செய்யுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தொழிற்சங்கங்கள் அதை முறைப்படுத்துங்க, தடை செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அதை முறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அரசு செய்யக்கூடாது? அரசு இல்லையே. அதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் மீட்ரு போட்டால் 13 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவங்க கட்டணம் சொன்னாங்களோ அதே கட்டணம் தான் இப்போ திரும்பவும் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அது 13 வருஷத்துக்கு முன்னே நிர்ணயிச்ச கட்டணத்தை அரசு மாற்றி அமைக்கல. ஆனால் ஓலா உபேர் ரேபிடோ அவங்க இஷ்டத்துக்கு மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, குடித்தா அது நீங்கள் பொறுப்புன்னு சொல்லி கீழே ஒரு லைன் போடுற மாதிரி ஓலா உபேரில் என்ன சொல்கிறாங்க, அரசினுடைய கட்டணம் 25/12, நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த கட்டணத்தை அனுமதிச்சிங்கன்னா நீங்கள் இதில் வாங்கன்னு சொல்கிறாங்க.